ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வீட்டில் இருந்தே ஹேர் கலரிங் ட்ரை பண்ண போகிறோம். நீங்கள் பிகினராக இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் கலர் பண்ண போகிறேன், எனக்கு கலரிங்கில் எந்த ஐடியாவுமே இல்லைனா கண்டிப்பாக இந்த லாரியல் பாரிஸ் கலரிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள். நானுமே இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வீட்லேயே கலர் பண்ணிக்க போகிறேன். இது டோட்டலி அமோனியா ஃப்ரீ, ஸோ ஹேருக்கும் பெருசாக எந்த டேமேஜும் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் இதில் என்ன கலர் சூஸ் பண்ணியிருக்கேன்னா பர்கண்டி 316. அண்ட் தென் இதில் வந்து எப்படி ஹேர் கலரிங் அப்ளிகேஷன் ப்ராசஸ் இருக்கும்ன்றதையும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தென் நம்மளோட ஹேரோட அவுட்புட் எப்படி இருக்கும், கலர் டைப் பொறுத்து, இப்போ ப்ரௌன் ஹேர்னா எப்படி இருக்கும், தென் டார்க் ப்ரௌன் பிளாக் ஹேர்க்குலாம் எப்படி அவுட்புட்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த கேஸ்டிங் க்ரீம் கிளாஸும் இந்த மாதிரி ஒரு கலர் க்ரீம் டியூபும் கொடுத்துருக்காங்க. தென் இது கூடவே வந்து ஒரு மாஸ்க்கும் வந்திருக்கு. இதை நம்ம ஹேர் கலரிங் பண்ணதுக்கு அப்புறமா இதை அப்ளை பண்ணோமா, இதை அப்ளை பண்ணோம்னா நம்ம ஹேர்ல ஒரு ஷைனியா கிளாஸியா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது கூடவே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் புக்லெட்டும் வந்திருக்கு. ஐ திங்க் இது வந்து ஹேண்ட் கிளவுஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ நம்ம அவ்வளோதான், கலர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கலர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணலன்னா ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. பிகாஸ் கொஞ்சம் ஆயில் இருந்தால் கூட கலர் வந்து ஹேரில் வந்து படாது. நான் நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஹேரை ட்ரை பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம அப்ளிகேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் இருக்க ஸ்டெப்ஸ் படி நம்ம இந்த மேலே இந்த கேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த டியூபை ஃபுல்லாகவே இதில் போட்டு நல்லா ஷேக் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் இதை எப்படி எடுத்து நம்மளோட ஸ்கேல்ப்ல ஃபுல்லாக அப்படியே போட்டு ஹேண்ட் கிளவுஸ் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை, அதனால இப்போ நான் பவுலில் எடுத்து மிக்ஸ் பண்ண போகிறேன். அடுத்து இப்போ நம்ம இதில் இருக்கிறது ஃபுல்லாகவே இதில் போட்டோம். இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு நம்மளோட கலருன்னு நினைக்கிறேன். நான் மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இது வந்து ஹேர் மாஸ்க்கு. ஸோ நீங்கள் இந்த கலர் போட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் இதை வந்து நம்ம அப்ளை பண்ணோம். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நல்லா ஃப்ராக்ரன்ஸாகவும் இருக்கு. ஸோ அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி க்ளவுஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், அலர்ஜிக் ரியாக்ஷன் அலர்ஜிலாம் ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க கலர் பண்ணுறதுக்கு முன்னாடி. எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது. ஸோ அதனால நான் எதுவுமே டெஸ்ட்லாம் பண்ணல. அதான் இப்போ லைவாகவே டெஸ்ட் பண்ண போகிறேன். நம்ம ஹேரை வந்து பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை வந்து நான் கிளிப் போட்டுக்கிறேன். ஒரு ஏதாவது வேஸ்ட் டவல் இருந்துச்சுன்னா நீங்க மேலேயும் கவர் பண்ணிக்கோங்க. நான் அப்படியே ட்ரெஸ் போட்டு அப்படியே மேலேயே போடுறேன். ஃபர்ஸ்ட் நான் ஸ்கேல்ப் ஏரியால தான் கான்சென்ட்ரேட் பண்றேன். அதுக்கப்புறமா லென்த்ல வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலான்னு இப்படி லேயராக எடுத்து கலர் பண்ணுறேன். வீடியோவில் வாய்ஸே ரெக்கார்ட் ஆகல, அதை நான் எடிட் பண்ணுறப்ப தான் பார்த்தேனே. ஹேர் கலரை நீங்கள் எண்ட்ஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம், ஹைலைட்ஸ் மாதிரியும் பண்ணிக்கலாம். எனக்கு ஒயிட் ஹேர் கவரேஜ் வேணுன்றனால நான் ஸ்கேல்ப்ல தான் ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணேன். ஸ்டார்டிங்ல கலர் பண்ண ஆரம்பிச்சதும் ஸ்கேல்ப்ல ஒரு பர்னிங் சென்சேஷன் இருந்துச்சு. டைம் ஆக ஆக அந்த ஃபீல் போயிடுச்சு. பெருசா எதுவும் அலர்ஜி ஆகுதும்லாம் பயப்பட வேணாம், அது யூஷுவல் தான். ரொம்ப நேரம் ஆச்சு கலர் பண்ண. நாங்களும் அப்படியே ஜாலியா பேசிட்டே கலர் பண்ணிட்டு இருந்தோம். கலர் பண்ணி முடிச்சதும் ஸ்கின்ல இருந்த ரெசிடியூஸ்லாம் நான் கர்ச்சீஃபை வாட்டர்ல டிப் பண்ணி வைப் பண்ணி எடுத்துக்கிறேன். கலர் ட்ரை ஆனதும் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ வெட் ஹேர் ஒரு 80% நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த மாஸ்க் அப்ளை பண்ண போறேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கையில எடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க.
இதுமே ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க அப்ளை பண்ணதுக்கப்புறம். அதுக்கப்புறம் நார்மலாக சேம் அகெயின் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். என்னோட ஃபைனல் ரிசல்ட்ஸ் இப்படி தான் இருக்கு. செம்ம சாஃப்டா, அந்த மாஸ்க் யூஸ் பண்ணதும் ஹேர் ரொம்ப கிளாஸியா சாஃப்டா இருக்கு. நல்லா ஒயிட் ஹேரோட கவரேஜ்மே கொடுத்துருக்கு. ஹேர் கலர் பண்ண அன்னைக்கு எனக்கு கலர் விசிபிளாகவே இல்லை, எல்லாமே வேஸ்ட்டுன்னு நினச்சிட்டேன் ஒரு செகண்டில். ஆனால் எப்போவுமே நீங்கள் டார்க் கலர்ஸ் ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கே டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஒரு 2-3 வாஷஸ்க்கு அப்புறம் தான் நல்லா விசிபிளாக தெரியும். இது போத் நம்ம பார்லரில் ஹேர் கலர் பண்ணாலும் சரி, வீட்டில் பண்ணாலும் சரி, டார்க் கலர்ஸ் இப்படி தான் ஒர்க் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.